போற்றி போற்றி. ஈத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி என் குருநாதனாகிய காழைப்பிள்ளா திருவடிகளை மனதில் கொண்டு ஆசிரியப்பரானாகிய எம்பெருமான் தெய்வ சேக்கிழா பெருமான் திருவடிகளை மனதில் கொண்டு அகிலேண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்க அண்ணலார் குருவரலும் திருவரலும் கூட்டுவிக்க நம்ம இந்த மன்றத்தின் சார்பாக நவராத்திரியை முன்னிட்டு அம்பிகை வழிபட்ட இந்த அம்பிகையோட பூஜைய நம்ம சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பிடியதனூருமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொண்டை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையில் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் என் கடன் பணி செய்து கிடப்பது தன் கடன் அடியனையும் தாங்குவதே. திருச்சிற்றம்பலம். நம்ம இன்றைக்கு நம்ம அம்பிகை வழிபாடு செய்த பகுதியை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதி எங்க இருக்குன்னா பெரிய புராணத்துல அது காஞ்சி புராணத்துல தல புராணத்துல உள்ள பகுதி. நமக்கு பெரிய புராணத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல இந்த பகுதியை நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான அணுவாக அப்படி விவரித்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த பகுதியை தான் நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த நவராத்திரியை முன்னிட்டு அம்பிகை வழிபாடு செய்த அந்த பகுதியை சிந்திக்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் கூட்டு வைத்திருக்குது. எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல 47வது பாடல்ல இருந்து நம்ம தொடர்ந்து சிந்திக்க இருக்கட்டும். எம்பெருமான் திருக்குறிப்பு கேட்கிறவங்க அப்படியே கேட்டுக்கோங்க. இல்ல எனக்கு புஸ்தகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க பெரிய புராணத்துல திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல 47வது பாடல்ல இருந்து தொடர்ந்து நாம சிந்திக்கிறதுக்கு இருக்கோம். திருச்சிற்றம்பலம். ஆய நாள் நிலத்து அமைதியில் தம் தமக்கு அடுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4 வகை நிலங்கள்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அதுக்கப்புறம் அந்த திரிதல், இது எல்லாத்தையுமே விவரிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய வகையான நிலங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல எந்த நாடுனாக்கா பல்லவ நாட்டை சொல்றாங்க. அந்த பாண்டி நம்ம இப்ப பல்லவ நாடுன்னு சொல்றோம். அப்ப தாண்டக நாடுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா தண்டகன்ற ஒரு மன்னன் ஆண்டதால தண்டக நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த தண்டக நாட்டுல வந்துட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருங்க வந்து எல்லாம் எப்படி இருக்குன்னா சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்கள் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அப்போ இந்த ஊர்ல வந்து பொதுவா ஒரு குணம் சொல்றாங்க. இங்க இருக்க மக்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆய நாள் நிலத்து அமைதியில் தம் தமக்கு அடுத்த இந்த இதுல இருக்கிறவங்களோட குணம் எப்படின்னா அவங்க மனம், வாக்கு, காயம் இது எதாலையும் தீயதே செய்ய மாட்டாங்களாம். அதாவது இன்னும் ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னா யார கனவில் கூட அவங்களோட மனதுல வந்து தீயதுன்றது வரவே வராது. அப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடிய ஊர் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டக நாட்டை பத்தி நம்மளோட பெருமான அழகா சொல்றாங்க. தண்டனை கனவுல கூட தீயதுன்றத நினைக்காதவங்க இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு பெரு திரு நாட்டிட என்றும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாட்டுல என்னைக்குமே வந்துட்டு உலகெல்லாம் வியப்ப அங்க ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பெயர் என்னன்னாக்கா பிரளய சித்துன்னு அதுக்கு ஒரு பேரு. ஏன்னா பிரளய காலத்துல கூட அழியாதது. காசி முதல் காஞ்சி வரைன்னு முக்தி தலத்துல இது வந்து முக்கியமான தலம். அப்புறம் நல்லொழுக்கம் அதிகமா இருக்கிறவங்க மக்கள் எல்லாரும் நல்லொழுக்கத்துல இருப்பாங்க. இப்போ சைவத்துக்கு முக்கியமான தலம்ன்றதா தாட்டும் சைவம் தாண்டி வைணவத்துக்கும் ஒரு 8 தலம் இருக்கு. ஊழி காலத்துல வந்து அப்புறம் வந்து பௌத்தத்துக்கு, சமணத்துக்கு இப்படி எல்லாத்துக்கும் தலங்கள் இருக்கக்கூடிய ஊரு. அப்புறம் நகரேஷு அப்படின்னு இதுக்கு ரொம்ப சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பெருமை கொண்டது எதுனாக்கா காஞ்சிபுரம்னு நம்ம இப்ப சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரம். அந்த நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவாங்க. பெருமை கொண்ட ஊர் ஒண்ணு இருக்கு காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரம் இருக்குங்களா, சரி இப்படியே இருக்கட்டும், காஞ்சிபுரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் கைலாயத்துக்கு போயிட்டு வருவோம். அந்த அங்க கைலாயத்துல என்ன பண்றாங்கனாக்கா ஒரு நாள் என்ன பண்றாரு, வெள்ளி மால்மறையில் கைலையில் வீற்றிருந்து அருளை துள்ளுவார் புனல் வேரியார் அரசைதோட சுவாமிய வணங்கி அம்மா என்ன கேக்குறாங்களா, ஆகமத்தெல்லாம் சொல்லி கேக்குறாங்க. சுவாமி என்ன பண்றார், அந்த ஆகமங்கள் எல்லாத்தையும் ஆகமங்கள் வந்துட்டு
27 28ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உப ஆகமங்கள் வரணும் 225, இப்படி நிறைய ஆகமங்கள் இருக்குது. எல்லா ஆகமத்தையும் அம்பாளுக்கு வந்து உபதேசம் பண்ற நம்ம சுவாமி. அத தெள்ளு வாய்மையின் ஆகம திறனெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டு அருளினால் உலகை ஆள் உடையாள். இந்த உலகத்தையும் ஆளக்கூடிய அம்பிகை என்ன பண்றாங்கன்னாக்கா, சுவாமி கிட்ட போயிட்டு இந்த ஆகமத்தை எல்லாத்தையும் அதாவது எப்படின்னா எந்தவித ஐயம் தெளிவு, எந்தவித சந்தேகமும் இல்லாம முழுமையாக அம்மா வந்து அந்த ஆகமத்தை சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சுவாமி சொல்றார், எல்லா ஆகமத்தையும் சொல்றார். சரி, எங்க நொடித்தான் மலைன்னு சொல்லக்கூடிய நொடித்தல்னா அழித்தல்னு அர்த்தம். சொல்லுவோம் இல்லையா வண்டியில, இது என்ன ஆச்சு, இது கொஞ்சம் லேசா நொடிச்சுக்கிச்சு அப்படின்னாக்கா என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அது மாதிரி நொடித்தல்னா அடித்தல் செய்யக்கூடிய, அந்த ஊழி காலத்துல அழித்தல் செய்யக்கூடிய சுவாமி இருக்கிறதால அதுக்கு நொடித்தான் மலை நம்ம பார்ப்போம்ல. தானேனை முன்படைத்தான்ல, நொடித்தான் மலை உத்தம் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சுவாமி பாடுவாங்க இல்லைங்களா. அந்த நொடித்தான் மலை அங்க இருக்கு, அங்கதான் இது நடக்குது. எண்ணில் ஆகமும் மேம்ப, நான் கூட சொன்ன 28 220 அப்படிலாம் இல்ல, எண்ணில்லாத ஆகமும், அது நம்பர்லெஸ் சொல்றோம் இல்லைங்களா, எண்ட்லெஸ் நம்பர்லெஸ் அப்படி சொல்றோம் இல்லைங்களா. அது மாதிரி எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. அம்மா எல்லாம் சொல்லிட்டாரு, ஆகமெல்லாம் சொல்லிட்டு எது எப்படி இருந்தாலும் பூசனை தான் எனக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி நிறைவுபடுத்துறாரு நம்மளோட சாமி. சொன்ன உடனே அம்மாக்கு என்ன ஒரு ஆசை வந்துடுத்துனாக்கா, அண்ணலா தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தார் பெண்ணில் நல்லவள் ஆயின பெருந்தவ கொழுந்து. பெண்ணில் நல்லவள் ஆயின பெருந்தவ கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட நான் தலைப்பு தான் கூட, பெண்ணின் நல்லவனின் பூசை, பெரும் பூசை அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்திருந்தேன். பெண்ணில் நல்லாளின் பெருந்தவ பூசை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தேன். பெண்ணின் நல்லவள்னாக்கா பொதுவா நாயகன் விரும்ப செய்யறதுதான் ஒரு நாயகியோட இது. வீடுகள்ல பாருங்களேன், ஒரு ஒரு கணவனுக்கு வந்துட்டு ஒரு உதாரணமா ஒரு புளி சாதம் பிடிக்குது, ஒரு டீயே சொல்லுங்க, புளி சாதம் ஒரு ஏதோ ஒரு பொருள் பிடிக்குதுன்னா அந்த வீட்டம்மா அதுல அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. விதவிதமா போட்டு போட்டு அந்த கணவனுக்கு என்னெல்லாம் அந்த அதுல வெரைட்டிஸ் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொடுப்பாங்க. சாதாரண நாயகி அப்படின்னா நம்ம அகிலாண்ட நாயகிக்கு கேட்கணுமா, அம்மாக்கு என்ன ஆயிடுச்சு, சாமி சொல்லிட்டாரு எனக்கு விரும்பினது பூசைதான், அதனால நாயகி விரும்பியதை செய்யறதானே நாயகிக்கு வந்து கடமை. அதனாலதான் பெண்ணில் நலமாகிய இலக்கணம் கொண்ட அம்மா என்ன பண்றாங்கனாக்கா, அந்த ஆகமம் 28 ஆகமும் 207 உபாகமும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அம்மைக்கு என்ன பண்றாங்கன்னா சுவாமிய பூசை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களாமா. அது 51வது பாடல்ல கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா அம்மைன்றது என்னது, 51 அட்சரங்கள் சேர்ந்ததுதான் அம்மை. எழுத்து கூட்டம் நாதம் அது சுவாமி, எழுத்துக்கள் வந்து அம்மை. 51 அக்ஷர பீடம்னு சொல்லுவோம். நீங்க திருவாரூர்ல போயிட்டு கமலாம்பிகை அம்மைய வழிபாடு செய்துட்டு வளம் வந்தீங்கன்னா அங்க ஒரு அந்த மூளையில வந்துட்டு ஒரு வெறும் திருவாசி மட்டும் தான் இருக்கும். அப்ப கீழே வந்து சாமியோட அம்பாலோட திருமேனி எதுவும் இல்லாத வெறும் திருவாசி இருக்கும். காரணம் என்னன்னா அக்ஷரத்துல அங்க அம்மா இருக்கிறதால, இந்த திருவாசிய அக்ஷரமா இருக்கிறதால அந்த அங்க வந்து திருமேனின்னு ஒண்ணு வச்சிருக்க மாட்டாங்க. அது அக்ஷர கூட்டங்களா அம்மா அங்க இருந்து இருக்கிறாங்கன்றத பாக்கலாம். திருவாரூர் போனீங்கன்னா கமலாம்பிகை சன்னதியில வலம் வர இடத்துல அந்த சன்னதி இருக்கக்கூடும். அப்ப அம்மா நினைக்கிறாங்க அத எத சாமிய பூசை பண்ணணும்ன்றத. நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்து. அப்போ என்ன பண்றாங்கன்னாக்கா, நங்கை உள்ள அம்மாவோட மனசுல ஒரு ஆசை வந்துடுது, என்னது, சுவாமிய பூசிக்கணும்ன்ற ஆசை வந்தது. அதை நினைச்ச உடனே அந்த காதலை நோக்கி சுவாமி வந்து மகிழ்றாராம். இப்ப காதலை நோக்கினா சுவாமிக்கு அம்பாளுக்கு சுவாமி மேல காதலா, இல்ல சுவாமிக்கு அம்பாள் மேல காதலானா? ரெண்டு பேருக்குமே யாருக்கும் யார் மேல காதல் இல்ல, சுவாமிக்கு அன்பு நம்ம மேலதான் காதல், உயிர்கள் மேலதான் காதல். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா புராணத்துல கூட இயற்பகை நாயனார மனைவியார கூட்டிட்டு போகும்போது சுவாமி என்ன பண்ணுவாரு, மிகு காதல் காட்டி அழைச்சிட்டு போனாரு. அம்பிகை இயற்பகை நாயனாரோட மனைவி மேல மிகுந்த காதல் காட்டி அழைச்சிட்டு போனார். ஏன் காதல், உயிர்கள் மேல, எல்லா உயிர்கள் மேலேயும் சுவாமிக்கு அன்பு உண்டு. பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானான்னு சொல்லுவார். எல்லா உயிரும் தன்னோட பாதத்துல வந்து இன்புற்று இருக்கணும்ன்ற பேராசை கொண்டவர் பெருமான். எல்லா உயிர்கள் மேலும் அன்பு, நம்மளையும் பிடிக்கும் சுவாமிக்கு. ஆனா நம்ம தான் அவரை விட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு நம்மளை பிடிக்கும். சரி, நான் சாமிக்கு எல்லா உயிர்களும் பிடிக்கும், அம்பிகை காதல்னு கொடுத்திருக்கேன்னா அம்மா எதுக்கு பூசை பண்ண விருப்பப்படுறாங்கனாக்கா,
இந்த உயிர்கள்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அப்போ அவர் கொண்ட கொள்கையை இவங்களும் கொண்டிருக்கிறதால அவங்க மேல காதல் வருதாம். அதான் நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளது. சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அங்கன் எய்து அப்படி சந்தோஷம் வந்தோடனே சுவாமி அப்படியே சிரித்து அருள் செய்யலாமேன்னு மணிவாசகர் சொல்லுவார் இல்லையா? சுவாமி சிரித்து அருள் பண்ண போறார். என்ன பண்றாரு? அடைய முறுவல், ஒரு சின்ன முறுவல் வருதாம். அடுத்தது என் கொள் நின்பால். அப்புறம் என்னம்மா அடுத்தது என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு சுவாமி. கேட்ட உடனே அம்மா சொல்றாங்க, இங்கு நாத நாதத்தின் தலைவனா இருக்கக்கூடிய நாதத்திலே தலைவன் குரல் கேட்டேன்னு சொல்ற மாதிரி நாதம் கூட்டமா இருக்கு, நாதமா இருக்கக்கூடிய பெருமானாரே, நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உனை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போகமார்த்த பூன்முனையினால் போற்ற அப்படின்னாங்க. சுவாமி நீங்க ஆகமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க எனக்கு. அப்ப உன்னை கத்துக்கிட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம செய்து பார்ப்போம் இல்லைங்களா? அது மாதிரி அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஆகமத்தெல்லாம் கத்துக்கிட்டாங்க. இந்த ஆகமத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க சாமி. இந்த மாதிரி உங்களை நான் பூசப்படணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போகமார்த்த பூன்முனையினால் போற்ற. போகமார்த்த பூன்முனையில உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் எது? தர்பாரணேஸ்வரர். ரைட். போகமாத்த பூன்மலை அம்மையுடனாய தர்பாரணேஸ்வரர் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய அம்மைய சொல்றாங்க. ஏன் இந்த போகமாத்த முளைய நம்மளோட மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி நான் சொல்றதுதான், அம்மையோட திருமுலைகள் எங்க வருதோ அங்கெல்லாம் என்ன வருது? பேரூரல் வரப்போகுதுன்றது அர்த்தம். அதனாலதான் அம்மையோட திருமுறைகள் என்னத்தை குறிக்கும்? பரத்துக்கும் அபரத்துக்கும் உண்டான 2 இன்பங்கள், இந்த உயிருக்கு தேவையான 2 அறத்துக்கும் இகத்துக்கும் பரத்துக்கும் உண்டான நல்ல செல்வங்களை கொடுக்க போறது அம்மையாரோட திருமுலைகளை குறிக்க போறது. அதனாலதான் போகம் ஆர்த்த பூன்முளையினால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எடுத்து ஆள்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார். தேவ தேவனம் யார்? தேவதன் தேவர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய சிவபெருமானம், குடிமி தேவர் இல்லைங்களா அவரு. அப்ப தேவ தேவனும் அது திருவுள்ளம் செய்து அந்த ஓகே அப்ப என்ன பண்ணிட்டாரு? ஓகே பண்ணிட்டாரு சாமி. அது திருவுள்ளம் செய்து தென் திசை மிக்க இடத்தையும் அவரே சூஸ் பண்ணி கொடுக்கிறார். தென் திசை மிக்க செய்தவத்தான் யாவரும் தன்னை அடைவது மண்மேன் என்றும் உள்ளது காஞ்சி மற்றதனுள் மா அமர்ந்த நம்மிருக்கையில் அணைந்து மன்ன பூசனை மகிழ்ந்து செய்வாய் என்று ஏவ அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திப்போம். தேவதேவனாகிய நம்மளோட சிவபெருமான் என்ன பண்ணிட்டார்? திருவுளம் பற்றிட்டாரு. இவரு ஆகமம் சொல்லும் போதே நானுதான் இது ஆகமத்தை சொல்லி அம்பாள் மனதுல ஒரு ஆசையை உண்டாக்கி அதன் காரணமா அவங்களை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பணும்ன்றத அவர் பிளான் பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்றாரு? திருவுள்ளம் செய்து அப்ப இடத்தையும் அவரே சூஸ் பண்றாரு. எங்க? தென் திசை மிக்க செய்த. தென் திசையோட பெருமைகளை நாம ஆரம்பத்திலே பெரிய புராணத்துல பார்த்தோம் இல்லைங்களா? திருவையாறு சொன்னாங்க, தில்லை, சீகாழி, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பல தலங்கள், காஞ்சிபுரம், அப்ப எல்லாம் திருவாரூர், இது போன்ற பல தலங்கள் இருக்கக்கூடியது. தென் திசையோட பெருமைய சொல்லி மாணாதுன்னு உபமன்ய முனிவர் சொல்றதா நம்ம படிச்சோம். அப்ப அப்பேற்பட்ட தென் திசை, மகா தென் திசை. தென் திசைனா தெற்குன்றது ஒரு அழகு, அந்த அழகுன்றதும் ஒரு அழகு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரம் எப்பேற்பட்ட காஞ்சிபுரம்? பிரளய சித்துன்னு சொல்லக்கூடியது, முக்தி தலத்துல ஒண்ணு, நல்லொழுக்கத்துல சிறந்தவங்க இருக்கக்கூடியது, அனைத்து மதத்தினருக்கும் சிறந்த தலங்கள் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி பல புகழ் பெற்ற இந்த காஞ்சி மாநகரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு காஞ்சி என்றைக்குமே அந்த மண் இருக்கிற வரைக்கும் அழியாம இருக்கக்கூடிய அந்த காஞ்சி மாநகரத்துக்கு போங்க. அதுல அந்த இடத்த மட்டும் இல்ல, தவம் செய்யக்கூடிய ஊரை மட்டும் இல்ல, இடத்தையும் சூஸ் பண்றாரு சுவாமி. என்ன சொல்றாரு? மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூசனை மகிழ்ந்து செய்வார். அங்க ஒரு மாமரம் இருக்கு, அங்க போயிட்டு அமர்ந்து நாங்க நான் அங்கே ஏற்கனவே அங்க இருக்கேன், அந்த மாமரத்துக்கு கீழே அருள் பொறுத்துட்டு இருக்கேன், அந்த இடத்துல நீ போய் மகிழ்ந்து பூசனை செய்ய அப்படின்னு இடத்தையும் சுவாமி குறிச்சு கொடுத்துட்டாரு. மண்ணு பூசணைனா நிலை பெற்ற இன்றைக்கும் அம்பாள் பூசனை பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க. நம்ம நவராத்திரியில என்ன பண்ணுவோம்? 5ஆம் நாள் 7ஆம் நாள் இந்த மாதிரி இதுல சுவாமியை பூசை பண்ற அந்த காட்சிய நம்ம ஒரு சாஸ்திரமா அலங்காரம் பண்ணி நம்ம கூட வழிபாடு செய்யறோம் இல்லைங்களா? அது அம்பாளோட பூசை இன்றைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு. யாருக்காக? நமக்காக. அம்மா வீட்டுல இருக்க அம்மா அப்பா கிட்ட எந்த நேரமும் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்காக ஏதாவது பேசிட்டேதான் இருக்காங்க, கேட்டு வாங்கி கொடுத்துட்டேதான் இருப்பாங்க. அது மாதிரி உலகத்துக்கே தாயான அம்மா என்ன பண்றாங்க? அகிலாண்டேஸ்வரி, அறமளத்த நாயகி, மட்டுவார் குழலை, நித்திய கல்யாண சுந்தரி, நம்மளோட அகிலாண்டேஸ்வரி, அப்புறம் ஆஹ் ஆனை
நறுங்குழல் நாயகி, புரிகுழல் நாயகி, இப்படி எந்த பேர் சிவகாமி அம்மை எந்த பேர்ல இருந்தாலும் அங்க என்ன பண்றாங்க, அவங்க கருணாம்பிகையா இருந்து உயிர்கள் மேல கருணை வச்சு நம்ம உயிர்களை தேத்தணும் தேனித்தணும்னு வெண்ணெய் அம்மையா, அன்னபூரணியா, விசாலாட்சியா, அங்கையர் கண்ணியா, மீனாட்சியா, நீலாயுதாட்சியா, இப்படி பல இடங்கள்ல இருந்து சுவாமி கிட்ட எல்லாத்தையும் கேட்டு 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 யாருக்கு வாங்கி தராங்க, நமக்கு. உயிர்கள் மாட்டு அவங்க எப்பயுமே சிவமும் சக்தியும் இன்புறாது. சிவம் என்ன பண்ணும், சித்தாந்தம் என்ன சொல்லுது, சிவமும் சக்தியும் இன்புறாது, கலக்காது. சிவம் என்ன பண்ணும், தனித்துன்னு இருக்கும். சக்தி என்ன பண்ணும், நம்ம உயிர்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொண்டு அந்த உயிரை பக்குவப்படுத்தி, சக்தி என்ன பண்ணும், சிவத்துக்கிட்ட கொண்டு போய் நம்ம அப்பா திருவடியில கொண்டு சேர்க்கறது யாரு, சக்தி. அதனாலதான் திருவருள் கூட்டி வைக்கணும், திருவருள் கூட்டி வைக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. உலகியலுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அம்பிகை ஒரு சக்தினோ, முருகர் ஒரு புள்ளனோ, விநாயகர் ஒரு புள்ளனோ நம்ம சொல்றோம். உலகத்துல உள்ளவங்க புரிஞ்சுக்கணும், சாதாரண உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். நாம இன்னும் அதே நிலையிலே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். ஸ்கூல்ல படிக்கும் போது முத போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டம் போட்ட நோட்டுல பெருசும் மண்டையா எழுதுவோம். அப்ப நான் 10வது வந்தாலும் நான் அதே மாதிரி மண்டை பெருசுக்கு போடுவேன்னு இருக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், 4 வரி நோட்டுல போடணும், அதுக்கப்புறம் 2 வரி நோட்ல போடணும், அப்புறம் 1 வரி நோட்ல போடணும், அதுக்கப்புறம் அன்ரூல்டு நோட்ல எழுத கத்துக்கணும். இதுதான் படிப்படியா ஒரு எழுத்துக்கே இப்படி இருக்குதுனாக்கா, சுவாமி இன்னுமே நம்ம ஆம்பாள் சுவாமியோட மனைவி, முருகர் சுவாமியோட புள்ள, அந்த அந்த லெவல்லயே திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், சக்தின்றது சிவத்தை உயிர்களெல்லாம் கொண்டு போய் சிவத்திட்ட சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி. 2 சக்திகள் இருக்கு. அதான் ஒரு சக்தி அம்பாள், இச்சா சக்தி, கிரியா சக்தி. கங்கையை ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு, அது ஒரு 2 மனைவி. அது மாதிரிலாம் அபசாரமா இன்னும் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. முருகர் விநாயகர்லாம் ஒரு காரணம் பற்றி, வீரபத்ரர் இவங்கெல்லாம் சுவாமியோட சக்தியோட ஒரு உருவம். அவங்க எல்லாம் ஒரு காரணம் பற்றி நம்மளுக்காக கருணையின் காரணமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க. இந்த தெளிவு நம்மளோட மனசுல இருக்கணும். நம்ம அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகணும். சுவாமி எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்து அருள்வதற்கு ஏன் அம்மாதான் ஆசைப்படுறாங்க பூசப்படுறதுக்கு. சுவாமி ஒரு இடத்தை குறிச்சு கொடுத்துட்டாரு, உடனே கிளம்பி வர வேண்டியதானே. பிரியா இசைவு கொண்டு, அதுவும் நீங்க காஞ்சி புராணத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடவை தாழ்ந்து என்ன வணங்குவாங்களாம், கீழே விழுந்து ஒரு அடி எடுத்து வைப்பாங்களாம், சுவாமி கீழே விழுந்து வணங்குவாங்களாம். திருப்பி ஒரு அடி எடுத்து வைப்பாங்களாம், சாமி கீழே விழுந்து வணங்கலாம். தாழ்ந்து எழுந்து நின்று, தாழ்ந்து தாழ்ந்து எழுந்து நின்று, தாழ்ந்து தாழ்ந்து எழுந்து நின்று அப்படின்னு காஞ்சி மகாபுராணத்துல வரும். ஏன்னா சுவாமியை விட்டு பிரிகிறதுன்றது அம்மைக்கு விருப்பமான செயல் அல்ல. சுவாமி அம்பாலும் என்றைக்குமே பாகம்பரியால் இல்லையா அவங்க. சுவாமியை விட்டு பிரிகிறதுக்காக நம்ம உயிர்கள் மாட்டுதான், உயிர்களுக்காக தான் தவம் பண்றதுதான் வந்தாலும் கூட சுவாமியை விட்டு பிரிகிறதுக்காக என்ன பண்றாங்க, அம்மா பயந்து அந்த மாதிரி தாழ்ந்து தாழ்ந்து எழுந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்ற. இதெல்லாம் அத கும்பனாரில் நல்கி பல்கால் புறவிடை கொண்டு அப்படின்னு சொல்லுவார் காஞ்சி புராணத்துல. நிறைய தடவை சொல்லிக்கிறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிய மனசு இல்லாத இந்த அம்பாலதான் நம்ம சக்தி வழிபாடு, சக்தி எதிர்த்து பேசும். நீ இன்றி நான் இல்லை, சக்தி இன்றி சிவம் இல்லை, சிவம் இன்றி சக்தி இல்லைன்னு பேசுறதாலாம் நம்ம சினிமாக்கள்ல எடுத்து அபசாரப்பட்டுட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் அம்பிகைல வாக்கே நோக்கிய மங்கை மணாள சுவாமியோட வாக்கே நோக்கிட்டு இருப்பாங்க அம்மா. சுவாமி என்ன குறிப்பு கொடுக்குறாரு அதை அம்மா உடனே செய்வாங்க. நீங்க தில்லைக்கு போனீங்கன்னா அம்பிகை எங்க இருப்பாங்கன்னா தில்லை கூத்து ஆடிக்கொண்டு இருப்பாரு, அந்த ஆடலை பார்த்துக்கிட்டே அம்மா இருப்பாங்க. அம்மா மங்கைக்கான ஆடிக்கொண்டு இருக்கிறார் சுவாமி. ஏன்னா அந்த ஆட்டத்துக்கு உண்டான திருக்கூத்துக்கு உண்டான அருள் எல்லாம் என்ன பண்ற உயிர்களால தாங்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அம்பிகை வாங்கி அந்தந்த உயிர்களுக்கு பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த உயிர்களுக்கு இந்த அருளை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால சுவாமியை பார்த்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனதுல வச்சுக்க வேண்டியது. ஏதமில் பல யூனி 84 100,000 தன்னுள் வைத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தோற்றம் சுவாமி தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறார். எப்படி, பல வகையான உயிர்கள், தாவரம், ஊர்வன. தாவரம்னு எடுத்துக்கனா புல்லு பூண்டு மரம், பெரிய மரம், சின்ன மரம், அரச மரம், ஆலமரம், இது மாதிரி அது ஒரு 19 வகையான தாவரம் இருக்கு. அதுல ஒரு 100,000 கிட்டக்க வெரைட்டி இருக்கு. ஊர்வனன்னு எடுத்துக்கினா பல்லீர், பாம்பு, முதல்ல அப்படின்னு ரெப்டைல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்டன இருக்குது. அப்புறம் நீர்ல வாழறது, நீர் யானை, இப்ப இந்த மாதிரியான நிறைய மீன்ல இருந்து, சங்குல இருந்து, நத்தையில இருந்து, நீர் யானையில இருந்து திமிங்கலம் வரைக்கும் நீர் வாழறதுல அது ஒரு 10 வெரைட்டி வச்சுக்கோங்க. பரப்பனை குருவியில இருந்து கழுகுல இருந்து காக்கா, இந்த மாதிரி நிறைய பரப்பனை. விலங்கு அது நம்மளுக்கே தெரியும், அடிக்கடி நம்ம மனசுல இருந்து வெளிப்படுது. அந்த மாதிரி தேவர்கள், அந்த தேவர்களா இருக்கிறதும் ஒரு பிறவிதான். அப்புறம் மனிதர் நாம இருக்கிறோம் இல்லைங்களா,
மனிதர்கள் எத்தனை ஆண் பெண், அப்புறம் இந்த பக்கம் இந்திய செவ்விந்திய கர இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி 84 100,000 100,000னாக்கா 1,00,000. அந்த 100,000 100,000 1,00,000 அந்த மாதிரி வரக்கூடிய 100,000 84 100,000 யோனி பேதம் இருக்குது. அந்த யோனி பேதத்தெல்லாம் யாரு தோற்றுவிக்கிறா? சுவாமி தான் தோற்றுவிக்கிறார். வேதமும் புறந்து அருளும். புறங்கிறதுனா இந்த உலகத்தை தோற்றுவிச்சா போதுமா? அதை நிலைநிறுத்தணும். அப்ப அப்ப முப்புறமும் புறந்தருளும் அக்கருணை. அப்ப இறுதியா இருக்கிறது. அப்ப தோற்றம், நிலைபெறுதல், இறுதி இது எல்லாமே செய்யக்கூடிய சிவபெருமான் மொழிந்த ஆகம வழி பேணி போது நீர்மையில் தொழுதினால் போத. அப்ப என்ன பண்றாங்க? அம்மா வந்து உடனே சுவாமியை வணங்கிட்டு இந்த ஆகமத்தெல்லாம் எப்படி எல்லாம் செய்யணுமோ அது அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? வணங்கிட்டு வராங்க. வரும்பொழுது பொறுப்பில் வேந்தன். பொறுப்புனா மலை. மலையோட தலைவன். மலையோட தலைவன் யாருனாக்கா இமயத்துவசன். பார்வதியா அம்மா வந்து தாமரை பூல குழந்தையா வராங்க. அந்த பர்வத ராஜகுமாரன் என்ன பண்றார்? சாமி கிட்ட வேண்டாம், அம்பாள் எனக்கு மகளா வரணும்னு வேண்டின உடனே ஒரு தாமரை பூல அம்பாள் தோன்றுறாங்க. அம்பாளை எடுத்து அந்த பர்வத ராஜகுமாரன் வளர்த்து சுவாமிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் இல்லையா? அதனால தன்னோட அம்மா, இப்ப அம்மா எங்கேயாவது பொண்ணு எங்கேயாவது போனா உடனே அப்பா தான் எல்லாத்தையும் செய்வார் இல்லையா? எடுத்து கட்டிட்டு. அது மாதிரி அப்பா என்ன பண்றார்? எல்லா வகையும் விருப்பில் வந்து எய்தி மாதவம் புரிந்தருளுக்கு அமைத்த வளத்தோடு பரிசனங்கள் விடுத்தான். வளம்னா என்னன்னாக்கா என்னென்னலாம் வேணுமோ என்னென்ன வேணும்? விளக்கு, தூபம், தங்குறதுக்கு இடம், உணவு, அப்புறம் வந்து வேலை செய்யறதுக்கு இது எல்லாத்துக்கும் செல்வம் வேணும். இது எல்லாத்தையும் கொடுக்குறார். பரிசனங்கள்னா செல்வம் இருந்தா போதுமா? வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? அவர்தான் மன்னராச்சே. அப்ப அந்த மன்னர்கள் சமைக்கிறதுக்கு, பூ தொடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா வேலை செய்யறதுக்கும் செல்வமும் பரிசனமும் கொண்டு வந்து ஏவல் மகளிர் எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு அவரு போறார். யாரு? பார்வதி அம்மையோட தகப்பனாராகிய பொறுப்பில் விந்தனாகிய பர்வத ராஜகுமாரன் போற. துண்ணு பல்லுயிர் வானவர் முதலா சூழ்ந்துடன் செல்ல. அம்மா போனா எல்லாரும் போயிட்டாங்க. துண்ணு பல்லுயிர் அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அம்மா பின்னாடியே போயிட்டு போன உடனே அதுக்கப்புறம் வானவர் தேவர்கள்லாம் அம்மா பின்னாடி வந்துட்டாங்க. தேவ மகளிர் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து லட்சுமி, சரஸ்வதி, கமலினி, அனந்திதை இந்த அம்மாக்கள் இவங்க எல்லாரையும் வந்துட்டாங்க. எல்லாரும் இங்க இந்த கைலாயத்துல இருந்து புறப்பட்டு எங்க வந்துட்டாங்க? நம்மளோட காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. சூழ்ந்துடன் செல்ல காஞ்சிக்கு அம்மா வர்றாங்க. உள்ள நுழைஞ்ச மாத்திரத்துல நாகம் ஒண்ணு இருக்கு. பதும நாகம். 8 திசைக்கு 8 நாகம் இருக்கும். அதுல வந்து வாசுகி நம்ம தெரியும். வாசுகி எப்ப பார்த்திருக்கோம்? பார்க்கலட கலையும் போது நான் சாமி எடுத்தார். வாசுகி, அனந்தன், தக்கன், சங்கபாலன், புலிகன், பதுமன், மகாபதுமன், கார்கோடன். கார்கோடன் வந்து இந்த கிருஷ்ணரோட இதுல சம்பந்தப்பட்ட ஒரு இது. அந்த மாதிரி 8 வகையான நாகங்கள் இருக்கு. 8ம் என்னது? 8 திசையில இருந்து நாகம். சுவாமி போகும்போது இந்த நாகம்லாம் என்ன பண்ணுமா? தன்னோட அந்த பெரிய மாணிக்கத்தை எடுத்து கக்கி அந்த படம் எடுத்து அந்த படத்து தலைமையில வச்சுக்குமா. அதுதான் வந்து இப்ப நம்ம எல்லாம் வீதி உலாவில எல்லாம் பெட்ரோமாக்ஸ் லைட் எல்லாம் பிடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட் பிடிக்கிறது யாருன்னா இந்த 8 நாகங்கள் தான். அழகா அது நீங்க எங்க பாக்கணும்னா இத கழறிச்சருவார் பாடினா ஞான உலா இருக்கும். அந்த ஞான உலால சொல்லுவார் 8 நாகங்களும் என்ன பண்ணுதா? இந்த நாகங்கள் இருந்தது சங்கபாலன், தக்கன், புலிகன், பதுமன், மகாபதுமன், கார்கோடன், வாசுகி, ஆனந்தன், அப்புறம் நம்மளோட இப்ப இந்த பதும நாகம் இருக்கு இல்லைங்களா? இது 8ம் என்ன பண்ணும்னா அந்த அந்த மாணிக்க கல்ல துப்பி அந்த மாணிக்க கல்ல தூக்கி தலைமையில வச்சுக்குமா. அந்த வெளிச்சத்தில் தான் சுவாமி வீதி விழா போவார் ஜம்முன்னு. ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு தடவை நம்ம அதை ஞான உலா சிந்திக்கலாம். வந்துட்டு நான் உடனே அங்க போயிட்டேன். அப்ப அந்த பதுமநாகம் வந்தது வந்து நேரம் வந்து அம்பாளோட பாதத்துல விழுந்துட்டு தலைமையில வச்சுட்டு சாமிக்கு அம்பாள்கிட்ட கேக்குது, அன்னையாய் உலகனைத்தும் இன்றாய் அடியினேன் உரைப்பிலும் அதனிடையே மண்ணு கோயில் கொண்டு அருள்வாய் என்ன மலைமடைந்த மற்றதற்கு அருள் புரிந்து. உடனே முதல்ல வந்து என்ன பண்ணுது? இந்த பாம்பு வந்து அம்மாவோட பாதத்துல விழுந்து பிராட்டி இந்த உலகத்தையே இன்றவளையே நான் இருக்கக்கூடிய இந்த பிலம்னா இந்த பொந்து, பாம்பு பொந்துல தானே இருக்கும். அந்த பிலத்துல வந்து அந்த மாமர பொந்துல அது இருக்கு. அந்த பொந்துல நீ வந்து எனக்கு நீ அங்கதான் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு வந்து கேக்குது. அம்மா கேட்டு என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதுக்கு அருள் புரிந்துட்டாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அங்கு மண்ணுலகத்து உயிர் தளப்ப அளவில் இன்பத்தின் அருட்கரு எடுத்து. அம்மா எதுக்கு பூசை பண்றாங்க? அவங்களுக்கு ஆசை இருக்குன்னுதான் இல்ல. உயிர்கள் வந்து மலக்கட்டு நீங்கி
பேரின்பம் பெற சிவபெருமானை பூசிக்கணும். எல்லா உயிரும் நம்மதான் உயிர். நம்ம எல்லாரும் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சார்மால் தேனடைந்த மலர் பொழில் திண்ணையுள் நடம் செய் வரதர் பொற்றால் நம்ம உயிர்கள் கண்டிப்பா சிவபெருமானார வணங்குனாதான் அந்த மலக்கட்டு நீங்கிட்டு பேரின்பம் பெற முடியும். அப்ப நம்ம வந்து சாமியை வணங்கணும்னாக்கா அந்த நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் நிறைய பேர் பெண்கள் இருப்பீங்க, ஆண்களும் இருப்பீங்க. பெண்கள் வந்து முதல்ல சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க, இப்ப அப்படிலாம் இல்ல, யாரும் அந்த அம்மாங்க சொல்லி கொடுக்கறதுல. ஆனா நம்ம காலத்துல ஒரு 15 வயசு 16 வயசு ஆனவொடனே சின்ன சின்னதா வீட்டு வேலை எல்லாம் செய்து செய்ய சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா தனியா நம்ம போய் ஒரு குடும்பத்தை நடத்தணும்ன்றதுக்காக பழக்கி விடுவாங்க. ஒரு சாம்பார் வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அம்மா தான் கத்து தந்தாங்க. சோறு வைக்க அம்மா தான் கத்து தந்தாங்க. அம்மா கத்து தந்தாதான் பொண்ணுக்கு தெரியுது. அப்ப உலகத்துக்குலாம் நாயகி ஆகிய கருணாம்பிகை கத்து தந்தாதாங்க நம்ம உயிர்கள்லாம் வந்து அதை செய்ய முடியும். நம்ம இதை கத்துக்கணும்ன்றதுக்காக நமக்காக அம்மா வந்து இங்க என்ன பண்றாங்க, உயிர்கள் நம்ம ஏன் கத்துக்கணும்? உயிர்கள் மலக்கட்டு நீங்கி இன்பம் பெறணும்னா சிவபெருமானை வணங்கித்தான் ஆகணும். அந்த வணங்குறது நம்மளுக்கு உயிர்களுக்கு தெரியாது. அதை சொல்லி தரதுக்காக அம்மா கைலாயத்துல இருந்து சுவாமியை பிரிஞ்சு இங்க வந்திருக்காங்க. அததான் இங்க அழகா சொல்றாரு பாருங்க. மண்ணுலகத்து உயிர் தழைப்ப அளவில் இன்பத்தின் அரும் கரு இருக்கு. அந்த பேரின்பத்தோட பேரின்பம் பெறணும், உயிர்கள்லாம் மலக்கட்டு நீங்கி பேரின்பம் பெறணும்ன்ற அந்த அந்த குறிக்கோள் அத கருவா நிறுத்திதான் அம்மா என்ன பண்றாங்க, பூசைய ஆரம்பிக்கிறாங்க. திருந்து திங்கள் தங்கிய புருஷடையாருக்கு திருந்து பூசனை விரும்பினல் செய்ய அம்மா அதுக்காக தான் விரும்புறாங்க, அதை செய்யறாங்க. அப்ப உடனே நம்ம இப்ப நம்மள நிறைய பேர் சிவ பூசை பண்றவங்க இருப்போம். என்ன பண்ணுவோம், பெட்டியில இருந்து பன்னீர் நெற்மொழியால் சொல்லி பாடி பெட்டியை திறந்து சாமியை எடுப்போம். எடுத்துட்டு என்ன பண்ணணும், அவங்கள ஆவாகனம் பண்ணும் ஒரு இடத்துல. சுவாமி ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தீர்த்த சாமிக்கு தீர்த்தெல்லாம் விட்டு அவருக்கு என்ன பண்ணுவோம், பூ ஆடை அணிவித்து அதுக்கப்புறம் பூவெல்லாம் அணிவிச்சுட்டு பூவெல்லாம் அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறம் நிவேத்தியம் பண்ணி திரும்பி சுவாமி யதாஸ்தானம் செய்து அதுக்கப்புறம் பெட்டியில வச்சு சதுரன் மொழிதான் அப்படின்னு சொல்லிட்டு சதுரமறைதான் பாடி வைப்போம். இப்படித்தானே சிவ பூஜை பண்ணுவோம். அப்ப சுவாமியை வந்து பெட்டியில இருந்து எடுத்தவொடனே என்ன பண்றோம், ஆவாகனம் பண்றோம். அப்போ நம்ம நம்ம ஏன் இவ்வளவு இல்லைன்னாலும் நம்ம ஒரு வேள்வி பண்றோம். கணபதி பூஜை பண்ணும்போது வந்து என்ன பண்றோம், சுவாமியை நெருப்புல ஆவாகனம் பண்றோம். ஒவ்வொரு இடத்துல ஆவாகனம் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பண்றாங்க, சுவாமியை வந்து அவங்க ஒரு மணலால லிங்கம் செய்யறாங்க. அந்த லிங்கத்துல என்ன பண்றாங்க, சுவாமியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, விருப்பம் பண்றாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் தானே சுவாமி இருக்காருனாக்கா ஒரு இடத்துல சுவாமியை ஆவாகனம் பண்ணணும்ன்றது ஒரு நியமம் இல்லைங்களா? அதனால எங்கெங்க அங்கெங்கனாவது எங்கும் தான் சுவாமி நிறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் அந்த சிவலிங்க திருமேனிக்கு வர வைக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, அம்மா நிறைய சொல்லி சொல்லி ஆவாகனம் பண்ணா கூட சுவாமி அங்க இங்க திருவிளையாட்டு. அவருதான் விளையாட்டுல மன்னராச்சு. திருவிளையாட்டுல அவரோட திருவிளையாடல்களுக்கு அளவு இருக்கான்னு பரஞ்சோதி முனிவர் எழுதினதுதான் 64, எழுதாதது எத்தனையோ. அதுவும் திருவாரூர் நீங்க தலைவரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 365 சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது அந்த புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் எங்க போறது. அவரோட திருவிளையாட்டுக்கு ஒரு அளவா இருக்கு. அதனால இங்கேயும் திருவிளையாட்டால ஏகமா முதல் எதிர்படாத ஒழிய அந்த அந்த சிவலிங்க திருமேனியில வராம அங்கே இங்கே விளையாட்டு காட்டுற. பொங்கு மாதவம் செய்து காண்பதற்கே புரிவு செய்தனால் பொன்மணி வல்லை. அம்மா என்ன பண்றாங்க, சுவாமிய அந்த திருமேனியில பாக்குறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அன்பு கொள்றாங்க, விருப்பம் கொள்றாங்க. புரிவு நல்லா கவனிக்கணும். புரிவு செய்தனால் பொன்மலைவனை அம்மா என்ன பண்றாங்க, அந்த திருமேனியில சுவாமிய காண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக ஆளுடை அம்மை செம்மலர் கை குவித்து இறைஞ்சி தஞ்சம் ஆகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினால் மலைமகள் காண. நீங்க நெஞ்சம் ஈசனை காண்பது, அம்மா என்ன பண்றாங்க, மனதால ஈசனை அந்த திருமேனியில பாக்கணும்னு விழுவுறாங்க. அப்போ மனசுல நினைக்கிறாங்க. நிரந்தர வாக்குல என்ன இருக்கு, நிரந்தரம். அவங்க என்ன பண்றாங்க, நிரந்தரம் அந்த வாக்கினில் 5 எழுத்து வாக்கினில் என்ன பண்றாங்க, 5 எழுத்த சொல்றாங்க அம்மா. அப்ப கையால அப்ப என்ன பண்றாங்க, மனதாலையும் மொழியாலையும் உடம்பாலையும் மனம் வாக்கு காயம் இது 3ஆலையும் அம்மா என்ன பண்றாங்க, 5 எழுத்த சொல்றாங்க. இந்த 5 எழுத்து அம்மா எப்படி சொன்னாங்களோ அந்த 5 எழுத்தை இன்னைக்கு நம்ம சொல்றோம். அப்படா நம்ம எவ்வளவு உயர்வான ஒரு வழிபாட்டுல இருக்கோன்றத நல்லா பாத்துக்கோ. ஆகமமே படிச்சுட்டு வந்திருந்தாலும் அம்மா என்ன பண்றாங்க,
சுவாமி அங்கேயும் விளையாட்டா இருக்கும்போது அந்த 5 எழுத்து ஆகமத்து உள்ளுரையும் 5 எழுத்து தான், வேதத்து உள்ளுரையும் 5 எழுத்து தான், நம்ம தமிழ் வேதத்து உள்ளுரையும் 5 எழுத்து தான். அதனால வேற எதுவும் இல்ல. இப்ப அந்த 5 எழுத்தை தான் நாமளும் சொல்றோம். அப்ப அம்மா கேட்டதுக்கு அப்புறம் இப்ப இது நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமானோட கவி கூற்று. தஞ்சம் ஆகிய அருந்தவ அந்த சரணாகதி தத்துவமா மனம், வாக்கு, காயம் இது 3ஆலையும் அம்பாள் வழிபட்டதுக்கு அப்புறம் அவரோட கணவர் தரிப்பாரா? அங்கேயும் இங்கேயும் விளையாட்டு காட்டுவாரா? வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில். அப்ப என்னது வஞ்சம்னா? என்னது எந்தவித வினை தொய்வும் இல்லாத அந்த மாவின், மானாக்கா மாமரம், மூலம்னாக்கா அதோட அடியில வந்து தோன்றினான் மலைமகள் காண. ஏன் அம்மா என்ன பண்ணாங்க? பொங்கு மாதம் செய்து காண்பதற்கு புரிவு செய்தாங்க. காணணும்னு நினைச்சினாங்க. அதனால மலைமகள் காண சுவாமி வந்துட்டார். அப்ப அந்த மா வேதம் வேதம் சிறப்பான சிவத்தையும் உள்ளோரடியா இருக்குது. அப்ப அந்த வேதத்துக்கு உள்ளுரையா இருக்கிறது 5 எழுத்து. அந்த வஞ்சம் நீக்கியன உயிர்களோட மனக்குற்றத்தை நீக்கிய அந்த மாமரத்துக்கு சுவாமி தோன்றிட்டார். கண்டபோதில் அப்பெருந்தவம் சும்மா வந்தார சுவாமி, தவம் பெருந்தவம் பண்ணிலாம் அதோட பயணம் வந்திருக்காரு. அதான் கண்டபோதில் அப்பெருந்தவ பயணம் கம்பம் மேவிய தம்பெருமானை, தன்னோட பெருமான் தான். ஆனா இப்ப என்ன பண்றாரு? தவம் இருந்து அதுக்காகதான் வந்திருக்கிறாரு இல்லையா? வண்டுலாம் குழல் கச்சை முன்தாழாம அப்படி விழுந்து கும்பிடுறாங்களாம். அவங்களோட கூந்தல் எல்லாம் கீழே மண்ணுல படுற அளவுக்கு விழுந்து வணங்குறாங்களாம். இவ்வளவு அழகா காட்சிப்படுத்துறாரு பாங்க நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான். வண்டுலாம் குழல் கச்சை முன் தாழ வணங்கி எழுந்து 7 மாசை முன் பொங்க கொண்ட காதலின் விருப்பு அளவின்றி குறித்த பூசனை கொள்ள சுவாமி வந்தோடனே என்ன பண்றாங்க? அவங்களோட அன்பு இன்னும் அதிகமாயிட்டே போகுது. ஏன் நம்ம பூசை பண்றதுக்கான சுவாமி வர சொன்னா சுவாமி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கிடுகிடுன்னு குறித்த பூசனை கொள்கை மேற்கொண்டு தொண்டையம் கனிவாய் உமை நங்கை தூய அர்ச்சனை தொடங்குதல். அம்மா என்ன பண்றாங்க? தொண்டையம் கனிவாய் ரொம்ப அழகானது இடம் கனிவாய். அப்ப அந்த கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறப்பும் அப்படின்னு சொல்லுவாரு. பனித்த கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறப்பும் அப்படின்னு நம்மளோட அப்பசாமி சொல்றாங்க இல்லையா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறப்பும் அப்படின்னு. இந்த கொவ்வை செவ்வாய்ன்னு வருது. நிறைய பறவை அம்மையர் சொல்லுவார். அப்ப இந்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னாக்கா நம்ம என்ன இந்த சினிமால எல்லாம் சொல்றாங்களே, கவிதை எல்லாம் சொல்ற மாதிரி பழம் போல, கொவ்வை பழம் போல, ஆப்பிள் பழம் போல இருக்கு அதரம் அப்படின்னா அந்த வர்ணனைக்காக கிடையாது. அம்மையோட வாக்குல இருந்து என்றுமே காய் மாதிரியான சொல் வந்ததே கிடையாது. பறவையார் அம்மையாரா இருக்கட்டும், நம்ம அம்மையாரா இருக்கட்டும், நம்ம சாமிய சொல்ற. அப்ப இவங்களோட வாக்குல இருந்தெல்லாம் என்றுமே காய் போன்ற வார்த்தைகள் வந்ததே கிடையாது. கனி போன்ற வார்த்தைகள் தான் வரும். அதனாலதான் தொண்டையும் கனிவாய். இதெல்லாம் உபமானம் கிடையாது, பண்பாகிய பெயர். ஓமானம்ன்றது அழகுக்கு மட்டுமே, அந்த காட்சிக்கு மட்டுமே. சிவப்பா இருக்குதுன்றதுக்காக சிவந்து இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. செம்மைன்றது என்னது? அது பண்பாக்கு பெயர். அப்போ நம்மளோட அம்மாவோட திருவாக்குல இருந்து என்றைக்குமே காய் போன்ற வார்த்தையே வந்ததே கிடையாதாம். கனி போலதான் அவங்க பேசுவாங்க. அதனாலதான் தொண்டையம் கனிவாய் உமைநங்கை தூய அர்ச்சனை தொடங்குதல் புரிவா. அம்மா தொடங்குறாங்க. எப்படி தொடங்குறாங்க? உம்பர் நாயகர் பூசனைக்கு அவர்தான் உரைத்த ஆகமம். அவர் தானே சொல்லி கொடுத்தாரு எப்படி பூசணும்ன்றத. அப்போ அவர் சொன்னார் இல்லையா? அந்த ஆகமத்து உண்மையே தலை நின்று, ஆகமத்துல இருக்கக்கூடிய அந்த உண்மையே தான் தலைமையா வச்சு சொல்றாங்க. எம்பிராட்டி அர்ச்சனை புரிவதற்கு, இந்த எங்களோட அம்பா அர்ச்சனை புரிவதற்கு இயல்பில் வாழ் திருச்செடியரான கொம்பனார்கள். கொம்பனார்னா கொம்பு போன்ற பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்க? அனந்ததியார், கமலினியார்ன்ற அவங்களோட தோழி பெண்கள், அப்புறம் திருமகள், கலைமகள் முதலான தேவ மாதர்கள், இன்னும் தேவ ரம்பையர், இந்த மாதிரி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? பூம்பிடகை கொண்டு. பிடகைனாக்கா என்னதுனாக்கா பூ கூட, அந்த மலர் கூட. நம்மளாம் இந்த காலத்துல மலர் கூட வச்சிருந்தோம். எல்லாத்துலயும் வச்சிருக்கோம். வெள்ளியில இருக்கும், பித்தளைல இருக்கும், சில்வர்ல இருக்கும், ஒயர் கூட பின்னுவோம். எல்லாத்துலயும் இப்ப எதுவுமே இல்லை. எல்லாரும் ஆல் இன் ஆல் என்னது கவர்ல போட்டு டிங்கு டிங்குன்னு ஆட்டிட்டு போறது. அதுவும் இடுப்புக்கு கீழே அப்படியெல்லாம் கொண்டு போய் கூட வச்சு நல்லா இடுப்புல கொண்டு போகணும். இடுப்புக்கு கீழே நான் சுவாமியோட நைவேத்திய பொருள் கீழே இறங்கவே கூடாது. பையில எல்லாம் போட்டுட்டே போகவே கூடாது. அப்படியே போட்டுட்டு போனாலும் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு போகணும் இடுப்புக்கு மேல. இல்லைன்னா கையில மாட்டி இப்படி கொண்டு போறது மிகச் சிறப்பு. அந்த காலத்துல சினிமா படங்கள்லாம் பாருங்க, யானை அழகா சாமிக்கு பூ கொண்டு போவோம். எங்க கொண்டு போவோம்? தலை மேல கொண்டு போவோம், மத்தகத்துல கொண்டு போவோம். அதுதான் முறை. யானைக்கு தெரியுது, நமக்கு தெரியறது கிடையாது. அப்ப அந்த மாதிரிலாம் இல்லாம இப்போ பூக்குடையில இனிமே பூக்குடைய கொண்டு போக எல்லாரும் பாருங்க. பூக்கூடை பஸ்ல அங்க இங்க கொண்டு போக முடியல, அந்த பூக்கூடையை ஒரு பையில போட்டுக்கோங்க. அங்க போய் அந்த பையில இருந்து எடுத்து கூடையில போட்டு எடுத்து கொடுங்க. கொடுத்து அர்ச்சனை. இப்ப ஐயர்களே கூட வாங்குறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. கையில 10 கவர் 15 கவர் மாட்டிட்டு வர முடியல அப்படின்றத அவங்களே வாழ்றது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, விஷயத்துக்கு வருவோம்.
கும்பனார்கள் பூம்பிடகை கொண்டு அணைய குலவு மென்தளிர் அடியினை. அம்மா என்ன பண்றாங்க, அப்படியே மென் போன்ற தளிர் போன்ற கொடி போல இருக்க அவங்களோட கால்களால நடந்து அம்பிகாவனமாம் திருமணத்தில் ஆன தூ நரும் புதுமலர் கொய்தால். என்ன அழகா சொல்ல, தூ நரும் புது மலர். நம்ம நாலு எல்லாமே ஒண்ணுதான் அத, ஆனா 4 வகையான 4 அடைமொழிகளை போடுறாரு நம்மளோட தெய்வ சேக்கிழாவர்மன். காரணம் என்ன, அந்த 4 வகையான பூ இருக்கு, நீர்ப்பூ, நிலப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூன்னு சொல்லக்கூடிய 4 வகையான பூக்கள் இருக்கு. அதனால அந்த 4 தூ நரும் புது மலர் கொய்தால்னு கொடுக்குறாரு. அம்பிகாவனம், அம்பிகை வந்து அங்க வனம் அமைத்து நந்தனவனம் அமைத்து அதுல இருந்ததால அந்த படத்துக்கு இதுக்கு பேரு என்னது, அம்பிகாவனம்னே பேரு அந்த நந்தனவனத்துக்கு. அந்த நந்தனவனத்துல அம்மா பூவெல்லாம் கொய்யறாங்க. யாரு, அவங்க கூடையெல்லாம் கொண்டு வந்தாங்க. கொய்யறது யாரு, நம்ம அம்மா தான் கொய்யறாங்க. கொய்த பன்மலர், இப்படி கொய்யப்பட்ட பன்மலர் ஒண்ணு. கம்பை மானதில் குலவு மஞ்சனம். முதல்ல என்ன பண்ணுது, மலர் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து மஞ்சனம்னு சொல்லக்கூடிய, மஞ்சனம்னா என்ன தெரியும் இல்லையா, தீர்த்தம் மாற்றுறதுக்கான நீர், அதுதான் மஞ்சனம்னு சொல்றது. நிலவு மெய் பூச்சு. அப்ப இதெல்லாம் சுவாமிக்கு என்னெல்லாம் அத்தஜபாதி இந்த மாதிரி என்னெல்லாம் பூச்சி பூசுவோம் இல்லைங்களா, அந்த அந்த புணுகு இதெல்லாம் அந்த பூச்சு. நெய் தரும் கொழு தூப தீபங்கள், நெய்யால எடுக்கப்பட்ட தூபம் தீபம். அப்ப ஆச்சுங்களா, 5 ஆயிடுச்சு. நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பு. இப்ப 7 பொருளை சொல்றாங்க. புறசாதனம், அதாவது சிவபூசைக்கு வேண்டிய புறசாதனம் 5. என்னது, பூவு, நீரு, புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீர் உண்ட, பூவு, நீரு, மெய்ப்பூச்சு, தூபம், தீபம். இது 5 என்னது, நம்மளோட புறசாதனங்கள். இது புறசாதனம் இருக்கட்டும், ஆனா அகசாதனம் முக்கியமா வேணுமே. என்னது, சிந்தையில வந்து அன்பு, சிந்தை வந்து திருந்த. நம்மளோட இளையன்குடி மாறனார் சொல்லுவேன், ஏரின் மல்கு வளத்தினார் வரும் எல்லை இல்லதோர் செல்வமும் நீரில் மல்கு வேணியார் அடியாத்திரத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய திருந்த மன்னிய சிந்தையும். சீரின் மல்கிய திருந்த மன்னிய சிந்தையும். அந்த சிந்தையும் அன்பு, அந்த அன்பு இருக்கணும், சிந்தை வந்து திருத்தமா இருக்கணும், அன்பு இருக்கணும். இது 2 வேணும் இல்லைங்களா. இதெல்லாம் பாறையின் மல்க விரும்பி மற்றவை பச்சை நீடு பயன் கொள்வார்னு புராணம் போகும். அவருக்கு என்ன இருந்ததுனாக்கா, அந்த 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 அகசாதனமாகிய அடியார்களுக்கு உண்டான அந்த சிந்தையும் அன்பும் இருந்தது அப்படின்றத புராணத்துல சொல்றார். இங்கேயும் என்ன இருக்குது, 7 பொருள்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல 5 வந்து நம்மளுக்கு புறச்சாதனம், வெளியில இருந்து கொண்டுக்க வேண்டியது, உள்ள இருந்து கொண்டுக்க வேண்டியது. 2 முக்கியமானது என்னது, சிந்தை, அன்பு. இது 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மெய் தரும்படு வேண்டின எல்லாம் வேண்டும் போதுன்னு போது மெய் பூசை இந்த ஆகம விதியெல்லாம் செய்தால் குருக்கள் யாவும் ஈன்ற எம்பிராட்டி. அப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் எது எப்ப வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்குதான் எல்லாம் இந்த பூங்கொன்பு போன்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேண்டும் போது வேண்டியதெல்லாம் அப்படி எடுத்து கொடுக்க இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, சிந்தையெல்லாம் அன்புல கொண்டு அப்படியே பூசை, பெரிய பூசை, அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூசை வந்து எப்படி ஆகமத்துல சாமி சொன்னாரோ அந்த மாதிரி எல்லாம் இந்த அம்மா எழுதி என்ன பண்றாங்க, பூசை செய்யறாங்க. எதுக்காக, உயிர்கள் யாவும் ஈன்ற எம்பிராட்டி, இந்த உயிர்கள் உய்தி அடையறதுக்காக சிவபெருமான் திருவடியில போய் இந்த பூசை செய்து நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காண்டி, பேரன்ப பெற்றல இருக்கணும்ன்றதுக்காண்டி இதெல்லாம் செய்யறாங்க. செய்ததுக்கு அப்புறம் கரந்தரும் பயனிது என உணர்ந்து கம்பம் மேவி ஒன்பநாயகமன் இறந்த அப்ப என்ன, கைகால் குப்பி தொழில் கடிமாமலை தூவி நின்று பைவாய் பார்த்த பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் குப்பி தொழில்னு சொல்றாரு இல்லையா. அப்ப சுவாமி அது மாதிரி கைப்பெற்ற பயன் எது, கரம் தரும் பயன் மாதிரி அம்மா நினைச்சாங்களா, அந்த கைப்பெற்ற பயன் என்னது, சுவாமிக்கு பூ போடுறதா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, காதலாகி அவங்க என்ன பண்றாங்க, நிரந்த காதல். அதாவது காதல்னா என்னன்னாக்கா, இந்த இடத்துல பூசை முடிஞ்ச உடனே இப்ப நம்ம பெரிய பூசை எல்லாம் பண்ணுவோம், அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம், பண்ண முடிச்ச உடனே முடிச்சுட்டு அது பூஜை எல்லாம் முடிஞ்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமியை பார்த்து அப்படி வணங்கிட்டு 4 தேவாரம் சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில வந்துரும். ஆனா பூசை பண்ண அந்த அன்பு முடியுது. நம்மளோட அன்பு வந்து எனக்கு வந்து என்ன, நம்மன்னு சொல்லக்கூடாது, எனக்கு வந்து அந்த அன்பு ஒரு வகையில ஒரு இடத்துல எல்லாம் முடிச்சிட உடனே இப்படி சந்தோஷமா பார்ப்பேன், அது பண்ணுவேன், ஆனந்தப்படுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ரூமை விட்டு வெளியில வந்துருவேன், அங்கேயே இருக்க மாட்டேன். அந்த அன்பு என்ன வந்து அதிகமாகல, நேரத்துக்கு நேரம் அதிகமாகல. ஒரு சமயத்துல எனக்கு அந்த அன்பு அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. ஆனா அம்மாவோட அன்பு என்னது, மேல் மேல வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால பூசைகள் செய்துட்டே இருக்கிறாங்க. வரம் தரும் பொருளாம் மலைவள்ளி மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் இந்த உயிர்களை அனுபவிக்கிறதுக்கு, ஆனந்தத்தை அனுபவத்துக்கு வரம் தரக்கூடிய அம்மா என்ன பண்றாங்க, சிரம்பணிந்து எழு பூசை நாள்தோறும் திருவுளம் கொல பெருகிதண்ட. அந்த பூசை என்ன பண்ணிட்டே இருக்குது, மலர்ந்துகிட்டே அதிகமாயிட்டு. முதல் நாள் கொஞ்ச நேரம் அப்புறம் பூசை வந்து இன்னும் நிறைய ஆயிக்கிட்டே இருக்குது. நாதம் இப்ப இத்தனை நாள் அம்மா பூசை பண்ண
சாமி தரிப்பரம் அவள் தனிப்பெரும் கணவனா இருந்தா நம்ம சொல்லணும். நாதரம் பெரும் இருப்போடு நயந்து நங்கை அர்ச்சனை செய்யும் அப்பொழுது. அம்மா சாமி என்ன பண்ணிட்டாரு, ஆட்பாளாருக்கும் அருளும் அன்பும் ஆதி அன்பும் அவர் ஒரு காலம் கட்டவனே இந்த உயிர்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு, காதல் மிக்க எந்த காதல், அம்பாள் மேல உயிர்கள் மேல வச்ச காதலுக்காக திருவிளையாட்டில் கனம் குழைக்கு அம்மிக்கு என்ன பண்றாங்க, கனத்தை குழை அணிந்திருக்காங்களா, தங்க காதலி தொங்கட்டாலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தொங்கட்டான் போட்டிருக்காங்களா. அம்பிகைக்கு அருள் புரிந்திட வேண்டி என்ன பண்றாங்க, ஓதமார் திருவிளையாட்டு பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, இங்க இந்த பூசை எங்க நடக்குது, கம்பை நதியோட இதான் இருக்குது. கம்பை ஆற்றங்கரையில ஒற்றை மாமரத்துக்கு கீழே தான் இருக்குது. அதனால சுவாமிக்கு ஏகம்பர்னு பேரு. கம்பைக்கரை ஏகம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளோட 2ஆம் திருமுறையில நம்ம ஞான பிள்ளையார் சொல்லுவார். அப்போ சுவாமி கம்பை ஆற்றங்கரையில ஒரு மாமரத்தின் கீழே இங்க இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த ஆறுன்றது என்னது சின்னது, கடல்ன்றது பெருசு. ஒரு கடலை கொண்டு ஒரு ஆத்துல விட்டாலே பொங்கிடும். ஏன் ஆறு சும்மா தானாவே விடுத்து விட்டாலும் பொங்கிடும். இவர் என்ன பண்றாரு, 7 கடலையும் கொண்டு ஒரு ஆத்துல விட்டா என்ன ஆகும், ஓங்கி வானம் உட்பட அப்படியே வானம் வரைக்கும் ஆளை பறந்துட்டு மீது செல்வது போல் வர கம்பை வெள்ளமாம் திருவுள்ளம். கம்பை வெள்ளத்தை கூப்பிட்டு இங்க பாரு, வானம் வரைக்கும் பறந்து வரா மாதிரி 7 கடல் வரா மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணலால் அருள் வெள்ளத்து அம்மா இங்க காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு வெள்ளத்துக்கு. எதுக்கு, சுவாமியோட அருள் வெள்ளத்துக்கு. அங்க பார்த்தா நிஜ வெள்ளம் நிக்குது. அண்ணலார் அருள் வெள்ளத்தை நோக்கி கயல் கண்ணி, அங்கையர் கண்ணி, கடையலாலே மீன் எப்படி, கயல் மீன்கள் எப்படி கண்ணாலே தன் குஞ்சுகளை பொறிக்குமோ அது மாதிரி கண்ணாலே நம்மளோட உயிர்களை காப்பாத்தக்கூட அங்கேயே கண்ணி அம்மை என்ன பண்றாங்க, தன் பெருமான் மேல் விண்ணலாம் கொலவரும் பெருவெல்லம் மீது வந்தோறும் என வெறுக்கொண்டே உள்நலாவிய பதைப்புறு காதலுடன் திருக்கையால் தடுத்தும் நில்லாமே தென்னலாமலர் வேணியினாரை தழுவி கண்டல தண்ணியப்ப. அப்ப என்ன பண்றாரு, அம்மா தண்ணி வந்த உடனே அவங்க ஒரு சக்தி, சுவாமியோட சகல சக்தியும் அவங்கதான், சிவனான் தான் இருக்கும். ஆனா அம்பிகை ஒரு சக்தி, மகிஷனே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டவங்க. ஆனா இந்த இடத்துல அவங்களால அந்த தண்ணியை, அந்த கம்ப நதிய நிறுத்த முடியாதா என்ன, அவங்க என்ன தான் யாருன்றதே மறந்துட்டாங்க. அப்போ அம்பிகைக்கே என்னது, தான் என்ற நினைவு அழிந்தாதான் சுவாமி அருள் கொடுக்கிறாரு. நம்ம இன்னும் நம்ம இன்னாருன்னு இந்த நிலையில இருந்தாக்கா நமக்கு என்றைக்கு அருள் வர்றது. அம்மா என்ன பண்றாங்க, சட்டுன்னு என்ன பண்றாங்க, அந்த சுவாமியோட திருமேனியில வெள்ளம் பட்டு அடிச்சிட்டு போயிடுமோன்னு பயத்துல கட்டி தழுவிடுறாங்க. தன்னையே ஒப்பாள் மலை குலக்கோடி பறிவு ஒரு பயத்தால எதனால கட்டி தழுவினாங்க, பயந்துட்டு. மாவின் மேவிய தேவநாயகரை முளைக்கு வட்ட நலைக்க அப்படி இப்படி கட்டி தழுவுறாங்களா. கையில இருக்க வளையல் தழும்புக்கும் முன்னாடி இருக்க அம்மாவோட திருமுலை தழும்புக்கும் நடுவுல மாட்டி சுவாமி என்ன பண்ணிட்டாராம், அதான் முளைக்கு வட்டோடு வழக்கையால் நெருக்கி முருகு காதலால் இறுகிட தழுவ சிலை தனித்திரு நுதல் திருமுலைக்கும் செந்தலை தருங்க அம்மாவோட திருமுலைக்கும் அம்மாவோட கைகளுக்கும் நடுவுல கொலைக்காட்சி. எப்படிப்பட்ட சாமி அவர், என்ன சும்மா சாதாரணமா கரடு முரடா சுடுகாட்டுல ஆடிட்டு இருக்கவாரு, மண்டவோட போட்டுட்டு இருக்காரு, கங்காள முழு எலும்பு கூட மேல போட்டுட்டு இருக்காரு, மாவிரத கோலத்துல வருவார், ஒரு சாஃப்டா வருவாரா என்னைக்காது, அவர் மனம்தான் சாப்பிட்டு ஆளு கரடு முரடா இருப்பார் இல்லையா, அப்பேற்பட்ட அதுவும் யானைய உரிச்சு போத்துக்கிட்ட பெருமானார். அப்பேற்பட்ட பெருமானார் அம்பிகை தழுவனதால தன்னோட மேனியாவே குழைந்து காட்டினார். அந்த கரடு முரடா இருந்த அம்பிகைக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால குழைந்து காட்டினார் விழைந்த கொள்கையார் அப்படின்னு ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. எதனால குழைந்து காட்டுறாருனாக்கா, உயிர்கள் மாட்டு இன்னைக்கும் அந்த கருணைன்ற ஒரு எண்ணம் வரணும்னா அதனாலதான் சுவாமி குடைந்து காட்டுறாராம். கம்பர் காதலி தழுவமை குழைய கண்டு நிற்பவும் சரிப்பவனான கும்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கி முருகி ஒன்றாகி விராட்டிக்கு மெல்லியலானார் என்று மேகம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்து ஏத்துதா. அப்ப இந்த சுவாமி அம்பாலும் தழுவி நிற்கிறத பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லா உயிர்களும் தேவர்கள் முதல் சின்ன சின்ன எறும்பு ஈல இருந்து எல்லாமே எடுத்து என்ன சொல்லுது, என் விராட்டுக்கு மெல்லியலானார் என்று மேகம்பர் அப்படின்னு எடுத்து ஏத்துறாங்களாமா. ஏத்தின உடனே எடுத்துறாங்க. ஏத்தின உடனே சுவாமி வெளிப்பட்ட உடனே ஏற்கனவே சுவாமி என்ன பண்றார், இத அழக சொல்றார். ஏற்கனவே புனித நீரு, திருமுடிச்சடை, கண்டிகை இதெல்லாம் கொடுத்து யோகியாவும் போகியாவும் சுவாமி இருக்கக்கூடியவர். இப்ப என்ன பண்றாரு, அம்பாலோட தழுவ குழந்தை அவர் என்ன பண்ற, மாதவம் செய்த தரப்பழிச்சால இப்ப யோகியா இருந்தவர் போகியா அம்மையோட முளைத்தழுமையும் அம்மையோட கை வலை தழும்பையும் ஏற்றுக்கிறாரு சுவாமி. அப்ப யோகியா இவ்வளவு நாள் தனிச்சிருந்தவர் இப்ப போகியா ஆறாரு அப்படின்றத சிறப்பா அழகா கொடுக்குறாங்க. அப்போ உடனே அம்மா விழுந்து வணங்குறாங்க. வணங்குற உடனே கம்பையாரும் விழுந்து வணங்குது. அம்மா சுவாமி வெளிப்பட்ட உடனே, ஏன்னா அது அம்பால பயமுறுத்துச்சு இல்லையா, அதனால அது வெளிப்படுது.
அப்ப சுவாமி வெளிப்பட்டு மணவாள கோலம் நற்கோலம் காட்டிட்டு என்ன உனக்கு என்ன வேண்டும் வரம் வேண்டுமோ சொல்லுமா அப்படின்னு சொல்லி வரங்கள் கேட்க சொல்றார். அம்மா மகிழ்ந்து தயங்கி கேட்கிறாங்க. 3 வரம் கேட்கிறாங்க. முதல் வரம் என்ன கேட்கிறாங்க, நின் பூசனை என்று அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இற்றையன் பூசனை இன்னும் குறை நிரம்பிடுக. நான் பூசை முடிக்கல இல்லையா அவங்க அம்மா, ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்குள்ளேயே 6 வந்துருச்சுல, அதனால இதை முழுமையா கொள்ளணும் அப்படின்றார். சுவாமி சிரிக்கிறார். உன்னோட பூசனை என்னைக்கு உனக்கு முடிய போகுது, உயிர்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும், அந்த உயிர்களுக்காக நீ வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்க போற என்கிட்ட, அதனால நீ பூசனை என்றும் முடிவதில்லை நம்பான்னு ஃபர்ஸ்ட் வரத்தை என்ன பண்ணிட்டார், ரூல்ட் அவுட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 2வது வரம் கேட்கிறாங்க, இந்த காஞ்சிபுரத்துல நான் ஈரில்லாத அறம் நான் அருள் செய்ய வேண்டும். அப்ப வந்து செய்வேன் திருவடி பிழைத்தல் தவிர இங்க யார் எந்த பிழை பண்ணாலும் நீங்க மன்னித்து தரணும் பெருமான அப்படின்னு சொல்லி மன்னித்து உங்களுக்கு பயன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சோ அம்மா கேட்டு, சாமி என்னை நம்ம கேட்டே இல்லைன்னு சொல்ல மாட்டார், அம்மா கேட்டே இல்லைன்னு சொல்லுவாரு, உடனே அதுவும் கொடுத்துறாரு. அப்புறம் வந்து கொடுத்ததோட மட்டும் இல்லாம என்ன பண்றாரு, இந்த பூசணைக்கு அறமளத்த நாயகியா இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா 2 நாழி நெல், நாழினாக்கா அந்த உழக்கு, 2 நாழி நெல் கொடுக்குறாரு. அத சொல்றாரு, விரும்பு பூசனை மேவிற்றிருந்து இடையரா அறமலர்க்கும் வித்தாக. எப்படி வித்து நெல்லுல இருந்து திருப்பி நெல் விதையில இருந்து திருப்பி நெல் வரும், திருப்பி அதுல இருந்து விதையில இருந்து வரும், அது மாதிரி உயிர்கள் வந்துகிட்டே இருக்கும், அந்த உயிர்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ற, அறமளத்த நாயகியா இருந்து இகத்துக்கு 16 பரத்துக்கு 16 32 அறங்களும் செய்து கொண்டே இந்த தவமா செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டதுக்கெல்லாம் சுவாமி என்ன பண்றாரு, அந்த அருள் பண்றார். திருவடி திழத்தல் திருவடி பிழைத்தலுக்கு மன்னிப்பும் இந்த உயிர்கள் வளர்றதுக்கு அறமும். அப்ப 3 வரம் கேட்கிறாங்க அம்மா. 3 வரம், முதல் வரத்தை ரூல் அவுட் பண்ணி மீதி 2 வரமும் சாமி கொடுக்குறார். அப்படி கொடுத்த உடனே அம்மா வந்துட்டு உடனே அங்க விழுந்து வணங்குறாங்க. விழுங்கின உடனே இந்த அந்த கம்பை நதியும் அந்த அம்பிகையை விழுந்து வணங்குது. அதனால இங்க வந்து எல்லா இடத்துலயும் என்னன்னாக்கா அம்பிகைக்குன்னு தனியா ஒரு சன்னதி, இப்ப எல்லா ஊர்லயும் கட்டிட்டாங்க, ஆனா அந்த காலத்துல அம்பிகைக்குன்னு தனியா சன்னதி கிடையாது, சாமி மட்டும்தான் இருப்பாரு. அப்ப காமாட்சி அம்மனை மட்டும் அந்த அம்பிகைக்கு தனியான ஒரு சன்னதி இருந்தது. அங்க வந்து நம்மளோட நம்பிசாமியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட பிள்ளை பெருமானா இருக்கட்டும், தனியா போய் வணங்கினது தெய்வ சிக்கர பெருமான் எழுதுறாங்க. இங்கேயே காஞ்சிபுரத்துல அம்மா வந்து இருந்து அருள் அறமளத்த நாயகியா இருந்து இங்க நம்ம உயிர்களுக்கெல்லாம் அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்குமே வந்து அருள் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் அம்பிகை செய்த பூஜை. இதை முடிச்ச உடனே நான் சொன்னேன், அன்றைக்கே செய்யற ரைட்டுமா பரவாயில்ல சொன்னீங்க, இன்றைக்கு என்றைக்கும் அப்படின்றீங்களா, அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சான்று என்னால சொல்ல முடியும். என்னன்னாக்கா நீங்க புராணம் நம்பிசாமியோட வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சங்கிலி அம்மையார திருமணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சத்தியத்தை மீறினதுக்கான கண்ணொளி மறைச்சிடுறார். எல்லா இடங்கள்லயும் திருமுல்லை வாயில், வெண்பாக்கம் இந்த இடங்கள்ல எல்லாம் சுவாமி கண்ணொளி கேட்கிறார். கேட்டாலும் வெண்பாக்கத்துல கூட வந்து ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறாரு, வட திருமுல்லை வாயில கேட்கிறாரு, திருவாலங்காட்டுல கேட்கிறாரு, எல்லா இடத்துலயும் கேட்டாலும் சுவாமி அத்தனைக்கு இவர் அருள் அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, கண் கொடுக்கல. ஆனா நீங்க வந்துட்டு இதுக்கு போகும்போது, காஞ்சிபுரம் போகும்போது மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, உள்ள போகும்போதே சாமி கிட்ட கேக்குறாங்க, விண்ணாழ்வார் அமுதம்னா மிக்க பெருமுடோண்ட கண்ணாளா கட்சி ஏகம்பனே கடையானேன் எண்ணாத பிழை பொறுத்தெங்கியான் காண எழுப்பவளவண்ணா கண்ணளித்த அருள வல்லார்ன்ட்டு அருளான்னு சொல்லிட்டு விழுந்து வணங்குறாங்க. விழுந்து வணங்கின மாத்திரத்துல சுவாமி என்ன பண்றாரு, கண் அழுத்திடுறாரு. ஏன்னாக்கா அங்க அம்மா ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாங்க, ஏற்கனவே வரம் வாங்கியிருக்காங்க, திருவடி பிழைத்த தவிர வேற எந்த தப்பு செய்தாலும் மன்னிச்சுடணும்னு. ஆனா எங்க நம்பிசாமியே சொல்றாங்க, பெட்டன் ஆகிலும் திருவடி பிழையன்னு சொல்றாங்க. அவங்க திருவடி பிழைத்தல் செய்யல. நிறைய தடவை சொல்றீங்களாமா திருவடி பிழைத்தல்னா என்னன்னாக்கா, திருவடி பிழைத்தல்னா சிவபெருமானாரையும் சிவபெருமானாரோட அடியார்களையும் நிந்தித்தல், அது வந்து திருவடி பிழைத்தல், அதுக்கு மன்னிப்பே கிடையாது, அது அம்பிகையே அதை வந்து மன்னிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அந்த குற்றத்தை நம்பிசாமி பண்ணாததால காஞ்சிபுரம் வந்த மாத்திரத்துல பாட்டெல்லாம் பாடவே இல்லை. காஞ்சிபுரம் தொட்ட மாத்திரத்துல அம்பிகையோட வரத்தின் காரணமா சுவாமி கண் கொடுத்துறார். அத கூட அழகா சொல்லுவார் நம்ம தெய்வ சிக்கரா பெருமான், பங்கைய செங்கைய தலைரா பனிமலர் கொண்டு அரிச்சித்து செங்கையல் கண் மலைவள்ளி பணிந்த சேவடை நினைந்து பொங்கி அன்போடு பரவி போற்றி ஆரூரர்க்கு மங்கை தழுவ குழைந்தார் இடக்கண் கொடுத்தார். ஞாலந்தான் இடந்தவனும் நளிர்வெம்பு கலந்தவனும் மூலந்தான் அறிவறியார் கண்ணளித்து முளைச்சுபட்டு கோலந்தான் காட்டுதலும் குறுகி விழுந்து எழுந்து கழித்து ஆனந்தான் உகந்து என்று ஆடி பாடினான். ஆனந்தான் உகந்து எப்ப பாடுறாங்க, கண்ணு பெற்றுட்டுதான் பாடுறாங்க.
திருவாரூர்ல என்ன பண்றாங்க, மீளாடுமை பாடி கண் கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க. அந்த அம்பாள் அன்னைக்கு பெற்ற வரம் இன்னைக்கு லைவ்ல இருக்கு, இன்றைக்கும் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அன்று இன்று என்றுமே இருக்குன்றதுக்கு சாட்சியே நம்மளோட நம்பிசாமியோட அந்த அவங்க கண் பெற்ற வரலாறே ஒரு சாட்சி தான். இதுல 10வது பாடல்ல கூட நம்மளோட ஆனந்த நுகந்துல கூட நம்பிசாமி பாடுவாங்க. இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ள துள்கி உகந்துமை நந்து வழிபட சென்று நின்றவ கண்டு வெள்ளம் காட்டி வெறிட்டிட அஞ்சி வெறிவிலோடி தழுவல்ல வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்க பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றையே சொல்லிட்டாரு. வெள்ளம் காட்டி வெட்டிட அஞ்சி வெறிபி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்களடியன் பெற்றவாருன்னு அந்த ஃபுல்லாவும் சொன்னாலும் கூட அந்த குறிப்பா அந்த புராணத்தை இந்த 10வது பாடல்ல ரொம்ப அழகா நம்ம பெருமானார் சொல்ற. கள்ளக்கம்பன்னா திருமால் வழிபட்ட கம்பன், அவர் கள்ளக்கம்பன். இங்க ஒரு அர்த்தமா சுவாமி கள்ளமா சுவாமி அம்பாள்கிட்ட விளையாடு பண்ணாங்கன்ற அர்த்தமும் எடுத்துக்கலாம். பொதுவா திருமால் வழி அங்க நிறைய கம்பன் இருப்பார். பெரிய கம்பன், நல்ல கம்பன், கள்ளக்கம்பன், வெள்ளக்கம்பன். பெரிய கம்பன்றது அம்மை வழிபட்ட சுவாமி, நல்ல கம்பன் உருத்திரர் வழிபட்டது, திருமால் வழிபட்டது கள்ளக்கம்பன், வெள்ளக்கம்பன் பிரம்மன் வழிபட்டதுன்னு இப்ப நிறைய இருக்கு. நிறைய இந்த புராணங்கள் தொட்டு தொட்டு போக நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கும். நேரம் கருதி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 11-12ன்றதால இந்த நேரம் கருதி அம்பிகை இந்த இந்த ஒரு நல்ல நாள்ல, அது இந்த வெள்ளிக்கிழமையில நவராத்திரியில அம்பிகையோட பூசையை நான் தனியா இருந்து படிக்கிறதுன்றது வேற. அது உங்களுக்கு எல்லாம் சொல்லும் போது இன்னும் அந்த உணர்ந்து சொல்லும் போது அந்த அந்த பேரும் பாக்கியத்தை கொடுத்த இந்த மன்றத்துக்கும், அதே சமயம் இந்த இவ்வளவு வேலைகளுக்கு நடுவுலயும் இன்றைக்கு நேரடி வகுப்புல கலந்து கொண்ட அடியார் பெருமக்களுக்கும், இனி யூடியூப்ல கேட்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் அந்த கள்ளக்கம்பன் நம்ம உமை வழிபாடு செய்ய தழுவ குழந்தை பெருமானார் கள்ளக்கம்பனார், தழுவ குழந்தை பெருமானாரும் நம்மளோட நம்பி பெருமானாரும் சேர்ந்து நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மங்களங்களும் அருள வேணும்ன்ற விண்ணப்பத்தோட இந்த வகுப்பை நிறைவுபடுத்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.